நடிகை சுமித்ரா அவர்களுடைய ஒரு பேட்டி ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில சுவாரஸ்யமான சம்பவங்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் தலைவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க சுமித்ரா. அதே சமயம் பணக்காரன் படத்தில் தலைவருக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. பணக்காரன் படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த சமயத்தில் கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 25 வருஷம் கழித்து அவங்க அம்மாவை பார்க்குறதா ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்குறதா ஒரு காட்சி இருக்கும். அப்போ சுமித்ரா தலைவரோட அம்மா அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்து கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. ஆனால் தலைவர் அந்த காட்சியில் நடிக்கும்போது ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி அம்மானு அழுங்க அப்படின்னு சொன்னால் பாதி ஓடுறாராம், அப்புறம் நின்றுறாராம். அவங்கள எனக்கு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அழ முடியல அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பார் போல். ஏன்னா புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இல்லையா ஜோடியாக. அதனால் தலைவருக்கு இது கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் சரி நான் கொஞ்சம் ஆங்கிள் வேணால் மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு தலைவர் ஃபேஸை காமிக்காமல் கொஞ்சம் அப்படி சைடாக வச்சு அந்த காட்சியை எடுத்திருக்காங்களாம். நீ சார் அம்மான்னு என்ன அழுது ஓன்னு என்னை கட்டி பிடிச்சிக்கணும். பாதி வருவார், நின்றுடுவார், சிரிப்பு வந்துவிடும் அவருக்கு. இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சுமித்ரா அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தலைவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற நடிகர்களே கால் மேலே கால் போட்டு அப்படி ஃபோன் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. நேற்று வந்த ஹீரோஸு கால் மேலே கால் போட்டு இப்படி ஆடிட்டு ஃபோன் பேசிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ரஜினி சார் அப்படி இல்லை. நான் அவருக்கு முன்னாடியே கொஞ்சம் சினிமா ஃபீல்டுக்கு அவர் வரக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி டாப்பில் இருந்ததுனால எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அப்போ அதனால் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? அந்த மாதிரி உலகத்தில் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. தலைவரை பொறுத்தவரையும் அவர் எல்லாருக்குமே அந்த மரியாதை கொடுக்குறாரு.